இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டத்திற்கு அடிபணிந்து ஒரு மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்திருப்பது முதன்முறையாக நடந்தேறியுள்ள சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எழும்பூரில் போராட்ட களத்திலிருந்து தோழர் சங்கவி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இந்த போராட்டத்தின் வெற்றிக்கான இந்த காரணம் கட்சி சார்பற்று மாணவர்களும் இளைஞர்களும் திரண்டதுதான் காரணமா, அல்லது நீட் தேர்வுக்கு எதிராகவே ஒரு பொதுவான ஒரு எதிர்ப்புணர்வு மக்களிடையே எழுந்திருந்த சூழ்நிலையில் இது நீர்மூத்த நெருப்பாக உருவாகி இந்த போராட்டம் தீவிரமடைந்ததுதான் காரணமா? என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசு மீதான அவநம்பிக்கைங்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி நீட் எதிர்ப்புங்கிறதையும் தமிழகம் தான் முதல்ல முன்னெடுத்துச்சு. அதன் மீது தமிழகம் கொண்டிருக்கிற நிலைப்பாடு இன்னைக்கு இளைஞர்கள் எழுச்சியாக மாறி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு. இல்லை, நான் இன்னொரு முக்கியமான சந்தேகம்னா, ஒரு பெரிய அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இது போராட்டம் ஒரு 10 ஆண்டுகளாகவே நடத்தினாங்க. இங்கு உள்ள மாணவர் இயக்கங்களும் அந்த போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு கட்டங்களாக நடத்தினாலும், இப்போது அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு புதிய கட்சி ஒரு 2 மாதங்களில் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் அந்த விமர்சனத்தை ஒட்டி தொடங்கி இது நாடு முழுவதும் பரவி இந்த போராட்டத்தை ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவதற்கான அந்த பின்னணிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தொடர்ந்து இங்கே ஒரு இளைஞர்களை ரொம்ப சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதன் விளைவு தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ரொம்ப எளிமையாக கரப்பான்பூச்சின்னு விமர்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்த கரப்பாம்பூச்சி தான் நானும். இப்படியா பல்வேறு கரப்பாம்பூச்சிகளோட வெற்றி தான் இது. சீண்டி பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அவர்களுக்கும் இங்கே வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அவர்கள் கேள்விக்கும் நீங்கள் பதில் தான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத முன்னிறுத்துற விதமாக இந்த போராட்டம் அமர்ந்திருக்கு. சங்கவி, இந்த போராட்டம் கரப்பான்பூச்சிகளின் போராட்டம் ஒரு பெரிய ஒரு டைனோசர்களின் போராட்டம் போல நாடு முழுவதும் பரவி இந்த போராட்டத்திற்கு ஒரு பெரிய வெற்றி என்பது டெல்லியில் தொடங்கி இது சென்னை வரை நடைபெற்று இன்று இந்த போராட்டம் நிறைவேறும் தருவாயில் இருக்கிறது. இப்போது இந்த நீட் பான் நீட் ஃபேர் என்ற அளவில் ரெண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இங்கே நீட் பானுக்கு பெரிய வெற்றி கிடைச்சதா ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் உண்மையிலே? நீட் பேனுக்கான முதல் வெற்றியாக நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா எல்லாரும் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழக பேன் நீட்டை முன் வச்சிருச்சு. நாம் இதுக்கப்புறம் ஒரு அனிதாவை இழக்கக்கூடாது அப்படிங்கிறத தமிழக இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு ஆதரவாக அவர்களோட பெற்றோர்களும் குழந்தைகளும் கூட இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. இங்கே ஒரே வயதுடையவர்கள் எல்லாம் இந்த போராட்ட களத்தில் இல்லை, எல்லா வயதினரும் இருக்கிறாங்க. 1 வயசு குழந்தையிலிருந்து 70-80 வயசு மதிக்கத்தக்க முதியவர்கள் வரைக்கும் எல்லாரும் இந்த போராட்டத்தில் இருந்திருக்காங்க. இது இளைஞர்களோட எழுச்சி மட்டும்னு பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு மத்திய அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இது மிக நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு விதைச்சிருக்கு. இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது இளைஞர்கள் மாணவர்களுக்கான அந்த வெற்றியா இருந்தாலும், இந்த நீட் தடை என்பது நீட் ரத்து என்பது வருவதற்கான அந்த இடைவெளி, அனிதா தற்கொலைக்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் அந்த போராட்டத்தில் ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. இப்போது மீண்டும் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் நீட் தேர்வு ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இதை உருவாயிருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை தாண்டி பல பேருடைய கனவு, பல இளைஞர்களுடைய கனவு. அதை இளைஞர்களோட வாழ்க்கையை, கல்வியை, எதிர்காலத்தை மத்திய அரசு எவ்வளோ மெத்தன போக்காக எடுத்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ப்ராட்டஸ்ட் பறைசாற்றுது. என்னன்னா 10 ஆண்டு இடைவெளி, நீங்கள் சொன்ன மாதிரி நீட்டு அறிவித்த உடனே நம்ம எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். 10 ஆண்டுகளாகவும் நீட்டில் குளறுபடிகள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா 10 வருஷம் தேவைப்படுமா? நீங்கள் ட்ரையல் பார்க்க ஒரு தப்பு நடந்துச்சு, மார்க் கொடுக்குறோம், திரும்பி வாங்குறோம், லீக் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் வைக்கிறோன்னு எவ்வளவுதான் போட்டு இளைஞர்களை பிரஷர் பண்ணுவீங்க, குழப்பத்துக்கு உள்ளாக்குவீங்க அப்படிங்கிற கேள்வி
ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னும் எவ்வளவு உயிர்களை மத்திய அரசு காவு வாங்க போகுதுன்னு பயமா இருக்கு. எங்க வீட்டுல இருக்க குழந்தைகளும் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, கனவு காண்றாங்க. நாங்க நீ அதெல்லாம் கனவு காணக்கூடாது, நீ மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டா செத்து போயிருவேன்னு சொல்ல முடியுமா? உங்கள் கனவுகள் இந்த போராட்டத்தின் வெற்றிகள் மூலமாக நனவாக நாங்களும் வாழ்த்துக்கிறோம். இந்த தொடர்ந்து மாணவர்கள் இளைஞர்களின் போராட்டம் பல்வேறு நம்பிக்கையை இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் தோழர் சங்கவி கூறியது போல ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த நீட்டால் எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கின்றன, இனிமேலும் பலியாக வேண்டுமா என்ற கேள்வியையும் உறக்க இந்த போராட்டத்தின் வெற்றி எழுப்பியிருக்கிறது.